கலைந்து போகும் கனவுகளைத்தான் நிஜம் என்று நம்பி நடக்கிறேன். மதியம் கடந்து மதிப்பு குறைந்து உலகமே அறிவுரை சொன்ன பின்பும் மனம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் கல் நெஞ்சம் இல்லை, வைராகியம். கண்ட கனவுகளில் பாதியாவது கடந்துவிட வேண்டும் என்று. துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகிறது. நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்களை தான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கிறோம். தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல், பழகிய விதம் மறவாமல் நடப்பவனே சிறந்த மனிதன். தவிர்க்க முடியாமல் சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள், நம்ப முடியாமல் சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இதுதான் வாழ்க்கை. நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். நாமே தீர்மானித்து விட்டால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் மட்டுமே மிஞ்சும். வழிகள் இல்லாமல் வழிகள் இல்லை. விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லை. முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை. முயன்ற மனிதன் தோற்றதில்லை. கோபம் கொண்டால் உறவு இல்லை. பாவம் செய்தால் பரிவு இல்லை. ஆசை கொண்டால் உறக்கம் இல்லை. அமைதி கொண்டால் அகிம்சை எல்லை. அழத்துணிந்தால் வானமே எல்லை. தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட முடியும். உருவமில்லா ஒன்று உலகையே ஆளுகிறது என்றால் அது ஒருவர் மீது வைக்கும் உண்மையான அன்பாகத்தான் இருக்க முடியும். ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைக்குத்தான் சத்தம் அதிகம். இரண்டு பக்கமும் கூர்மையாக உள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். அதேபோல் எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களிடமும் ஜாக்கிரதையாக பழக வேண்டும். 1000 உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. உன்னை பற்றி உன் பின்னால் பேசுபவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே. அவர்கள் உன் முன் நின்று பேசுவதற்கு கூட தகுதியில்லாதவர்கள். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில். எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறுகிறது. வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் எண்ணங்களை மாற்றுங்கள். எல்லோருடைய வழியையும் புரிந்து கொள்ள தேவையில்லை. எல்லோருக்கும் வலிக்கும் என்பதை புரிந்தாலே போதும். யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் எப்போதும் தோன்றாது. என்னை வீழ்த்தி விடலாம் என உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் எழுந்து விடலாம் என எனக்கிருக்கும் நம்பிக்கை அதிகம். முயன்று பார். எண்ணம் போல் வாழ்க்கை. பிறர் எண்ணத்தில் இல்லை என் வாழ்க்கை. என்னோடு தன்னம்பிக்கையில் இருக்கிறது என் வாழ்க்கை. ஒருவனின் நல்ல எண்ணம் இன்பத்தையும் கெட்ட எண்ணம் துன்பத்தையும் தரும். விதைப்பன எதுவாயினும் விதையாக நல்லதே விதைப்போம், நன்மையே வளரும். நாம் விதைக்கும் எண்ணங்கள் நம்மிடமே திரும்பி வந்து சேரும். நன்மை தீமை அறம் உண்மை பொய் ஆக்கம் கேடு அன்பு சினம் எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். குளத்து நீர் முழுக்க கொப்பளித்து கொட்டினாலும் சொட்டு நீரும் ஒட்டாது தாமரை இலையில். அதுபோல் உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் கெட்ட எண்ணம் சேரக்கூடாது உன் நினைவில். எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. தோல்வி என்பது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடமே தவிர அதில் அவமானம் என்பது அல்ல. நான் உன்னிடம் ஏமாந்து விட்டேன் என்பதில் வருத்தமில்லை. உன்னை யார் ஏமாற்றப் போகிறார்களோ என்பதில்தான் எனக்கு வருத்தமே. ஏமாறுகிறேன் என நினைத்து ஏமாற்ற நினைக்காதே. ஏமாற்றத்தின் வழியை உணர நீயும் ஒரு நாள் ஏமாற்றப்படுவாய் என்பதை மறவாதே. ஆடம்பரம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் ஒருவன் கண்டிப்பாக ஏழையாக இருக்க வேண்டும். தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்று மட்டுமே தோன்றுகிறது. அவமானம் அடையும் போதுதான் சாதித்து நம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. காசு உள்ளவன் சொல்லும் அறிவுரை காசு உள்ளவனுக்குத்தான் உதவும். காசு இல்லாதவன் சொல்லும் அனுபவமே காசு இல்லாதவனுக்குத்தான் உதவும்.
நொந்து போய் இருக்கும்போது 4 பேர் வந்து ஆறுதல் சொல்வதை விட கத்தையா கையில் கொஞ்சம் காசு கொடுத்தா தைரியமாக இருக்கும். பணம் கொடுக்கும் தைரியம் வேறு எதுவும் கொடுப்பதில்லை. விரைந்து வந்தேன் என்பதில் அல்ல, வீழ்ந்தாலும் எழுந்து வந்தேன் என்பதில்தான் உள்ளது நம் பெருமை. இழந்த இடத்தை பிடித்து விடலாம், ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது. ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் கூறாதீர்கள். ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதில்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ 2 வழிகள். யாரையும் நம்பாதே, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசு. அது கசப்பாக இருந்தாலும் அதை மறைத்தல் அதைவிட துன்பகரமானது. வெற்றி தப்பே செய்யாததால் வருவதில்லை, ஒரே தப்பை மறுபடியும் செய்யாததால் வருவது. எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது. எண்ணம் போல் வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்தேன். ஆனால் எதுவும் கடந்து போகாது, பழகி போகும் என்று உணர்த்திவிட்டது காலம். முடியாத விஷயங்கள் குறித்து கனவு காண்பவர்களால் மட்டுமே முடியாதவற்றை முடிக்க முடியும். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஒரு பெண்ணின் கோபத்திற்கு பின்னால் ஒளிந்திருப்பது ஆத்திரங்கள் அல்ல, சொல்ல முடியாத ஏமாற்றங்களும் வலிகளும் மட்டுமே. எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், அமைதியாக இருந்து விடுங்கள். காலம் அதனை தீர்த்துவிடும். காற்றடித்தால் பறக்கும் காகிதம் போல காலம் வரும் வரை காத்திருந்து பறக்க கற்றுக்கொள். அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம், வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஒருவரை குறை கூறும் முன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். யாரையும் குறை சொல்ல தோன்றாது. கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் நம்மிடம்தான் உள்ளது. தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். நேரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனை முட்டாள். எல்லாம் இருக்கிறது என்று நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான். எதுவும் இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எல்லாவற்றையும் பெறுவான். உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது. முயற்சி திருவினையாக்கும்.